சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமே கிடையாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும்தான் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 28,000 உங்களுக்கு 65,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் மோடில் தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். அதாவது போஸ்ட் மூலமாக தான் அப்ளை பண்ணி ஆகணும். இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 5/7/2024 அன்றைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யார் அப்ளை பண்ணலாம், யார் எலிஜிபிள் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க டேரெக்டாக இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு எங்கேருந்து ரிலீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் ஆர்மோடு விக்கல், அதாவது விக்கல்ஸ் சரி பண்ணுறதுக்கு வந்து இன்ஜினியரிங்கில் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், இது வந்து ஆர்மிக்குள்ளே தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மியில் வந்து ஆர்மோடுக்குள்ளே தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் ஆஃப் பர்சனல்னு கொடுத்துருக்காங்க இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் வைஸ் தான் உங்களுக்கு வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்மர்டு விக்கல்ஸ் நிகம் லிமிட்டடுன்றதை இவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் செய்கிற வேலையை வந்து ஒருத்தர் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஜாப் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 13 ஜாப் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜர் கண்டென்ட் டிசைனுக்காகவும், டிப்ளமோ டெக்னீஷியன் கண்டக்ட் சிவிலுக்காகவும், அடுத்தது பார்த்தீங்கன்னா டிப்ளமோ டெக்னீஷியன் கண்டக்ட் குவாலிட்டி அண்டு இன்ஸ்பெக்ஷனுக்காகவும், டிப்ளமோ டெக்னீஷியன் கண்டக்ட் டிசைனுக்காகவும், ஜூனியர் டெக்னிக்கல் கண்டக்ட் பிளாக் ஸ்கீமுக்காகவும், ஜூனியர் டெக்னீஷியன் யூனிட்டுக்காகவும், எலக்ட்ரிஷியன் ஃபிட்டர் எலக்ட்ரிஷியன் ஃபிட்டர் ஜென்ரலுக்கும் எடுக்கிறாங்க. ஜூனியர் டெக்னீஷியன் கண்டக்ட் ஃபிட்டர் ஆட்டோ எலக்ட்ரிக்கும் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி பலவித ஜாப் கொடுத்துருக்காங்க. 17 ஜாப் கொடுத்துருக்காங்க. இது டோட்டலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400க்கு மேலே வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு 144, இது ஒரு 271 வேக்கன்சி. இது 2 வேக்கன்சி தான் உங்களுக்கு நிரப்ப போகிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை தரப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத பிரீஃபாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஜாபுக்கு என்ன இது இருக்கும் அப்படின்றது, நீங்கள் என்ன வேலை செய்கிறது அப்படின்றது அங்கேயே பிரீஃபாக கொடுத்துட்டாங்க. ஜூனியர் மேனேஜர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டிகிரி இருக்குன்னா ஃபஸ்ட் கிளாஸில் வந்து நீங்கள் டிகிரி இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருக்கணும், டூல்ஸ் இன்ஜினியரிங்கும் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? டிப்ளமோ டெக்னீஷியனில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் வந்து நீங்கள் சிவில் இன்ஜினியரிங்கை நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ டெக்னீஷியன் கண்டென்ட் குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோவில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ப்ராடக்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா ஓகே. டிப்ளமோ டெக்னீஷியனை வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா ஓகே. ஜூனியர் டெக்னீஷியனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்ஏசி என்டிசி நீங்கள் படிச்சிருந்தா ஓகே. ஜூனியர் டெக்னீஷியனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் அண்டு பவர் எலக்ட்ரிஷியன் நீங்கள் படிச்சிருந்தா ஓகே. ஜூனியர் டெக்னீஷியன் ஃபிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் மெக்கானிக் படிச்சிருந்தா ஓகே. ஜூனியர் டெக்னீஷியனுக்கு வந்து ஃபிட்டர் ஜென்ரல் மெஷினிஸ்ட் மிஷின் டூல்ஸ், அதாவது மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு மெஷினிஸ்ட் டூல்ஸ் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் டெக்னீஷியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ஏசி என்டிசி ஆட்டோ எலக்ட்ரிஷியன் படிச்சிருந்தா ஓகே. ஜூனியர் டெக்னீஷியனுக்காக என்ஏசி என்டிசி ஃபிட்டர் ஜென்ரலுக்கு நீங்கள் படிச்சிருந்தா ஓகே. ஜூனியர் டெக்னீஷியனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்ஏசி என்டிசி மெஷினிஸ்ட்டு மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் மெஷினிஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஜூனியர் டெக்னீஷியனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ஏசி என்டிசி மெஷினிஸ்ட் நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு 17 ஜாபுக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுத்துருக்கிற ஏஜ் இல்லாமல் இவங்க எப்போ வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 28 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் அக்செப்ட் பண்ண முடியும். 28 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்றது இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க.
இந்த 28 வயசு மட்டும் இல்லாமல் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷனும், எஸ்சி, எஸ்டி 5 இயர் ரிலாக்ஸேஷனும், எக்ஸ் சர்வீஸ் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 ஜாபுக்கும் தனித்தனி தான். ஜூனியர் மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30,000 வரைக்கும் சேலரி இருக்கும். டிப்ளமோ டெக்னீஷியன் வந்து 23,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். ஜூனியர் டெக்னீஷியனுக்கு வந்து 21,000 வரைக்கும் சேலரி இருக்கும். அசிஸ்டன்ட் கண்டென்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 23,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 4 விதமான ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் பேசிக்காக வந்து உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸாமெல்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு வந்து இந்த வேலையை பற்றி இன்ஜினியரிங் படிச்சிருந்தா இன்ஜினியரிங்கை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமா அப்படின்றத இவங்க டெஸ்ட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ் ட்ரேட்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூவில் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்கும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. மினிமம் வந்து 65 மார்க் எடுத்தாலே நீங்கள் பாஸ் ஆகிடலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூவுக்கு வந்து ஒரு மார்க்கு நீங்கள் கேட்குற கொஷினுக்கெல்லாம் பதில் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மார்க்கும் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்லி த அப்ளிகேஷன் கம்ப்ளீட், அதாவது ஒன்லி அப்ளிகேஷன் த்ரூ ஆர்டினரி போஸ்ட் ஒன்லி அப்படின்றது இவங்க கொடுத்துருக்காங்க. த சீஃப் மேனேஜர் ஹெவி வெஹிக்கல் ஃபேக்ட்ரி அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் HVF இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்பி ஆகணும். சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 21 டேஸ்க்குள்ளே நீங்கள் அனுப்பி ஆகணும். அப்போ தான் நான் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுவேன். அதாவது அடுத்த மாதத்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். அடுத்த மாதம் 7ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 ருபீஸ் தான் உங்களுக்கு எல்லாருக்குமே. மற்றவங்களுக்கு எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கிடையாது அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாருக்கும் ஃபீஸ் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லையா, அதனால். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு 12 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுத்துருக்குறேன் இவங்க டைம் பிரகாரம் தான் நீங்கள் கால் பண்ணணும். இமெயில் மூலமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2ன்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா, கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த 2 அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்பணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பாருங்கள், பாஸ்போர்ட் சைஸ் கேட்டிருக்காங்க. எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. SSLC நீங்கள் 10th சர்டிஃபிகேட்டில் உங்கள் பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆகிருந்தால் ஓகே, சிங்கிளாக இருந்தால் உங்களுடைய ஃபாதர் நேம் எழுதுகிற மாதிரி இருக்கும். டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. ஏஜ் கேட்டிருக்காங்க. நேட்டிவிட்டி கேட்டிருக்காங்க. ஓபிசி இருந்தால் ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்கணும். எஸ்சி இருந்தால் எஸ்சி, எஸ்டி அந்த கேட்டகரிக்கு வந்து சர்டிஃபிகேட் இருக்கணும். எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தால் எக்ஸ் சர்வீஸ் மேனு எஸ்ன்னு கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் ஐடி, ஆதார் நம்பர், மொபைல் நம்பர் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன படிச்சிங்க, 10th எப்போ படிச்சிங்க, +2 எப்போ படிச்சிங்க, இன்ஜினியரிங் எப்போ படிச்சிங்க அப்படின்றத பாசிங் இயர்லேருந்து எல்லாமே எழுதி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இவங்க கொடுத்துருக்குற இந்த டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் ஒன்லி ஜெராக்ஸ் மட்டும்தான் அட்டாச் பண்ணி அனுப்பணும். அந்த அட்ரஸ்க்கு வந்து ஒன்லி ஜெராக்ஸ் மட்டும்தான் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. யாரும் ஒரிஜினல் எல்லாம் அனுப்பிடாதீங்க. இவங்க கொடுத்துருக்குற ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் நீங்கள் கண்டிப்பாக அனுப்பி ஆகணும். உங்ககிட்ட இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபிஷியல் வெப்சைட் avnl.co.in. இந்த இதில் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாம் விட்டுருக்காங்க. நீங்கள் வேணும்னா கூட இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ராடக்ட்ஸ் சர்வீஸ்லேருந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நோட்டீஸ்லேருந்து உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, எப்போது இந்த நோட்டிஃபிகேஷன் க்ளோஸ் ஆகும் அப்படின்ற எல்லா டேட்டையும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். டிப்ளமோ படித்தவங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.